சென்னை விருகம்பாக்கத்தில் நடைபெற்று வரும் சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தலில் 3 அணிகள் போட்டியிடும் நிலையில் ஏராளமான சின்னத்திரை நடிகர்கள் வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகின்றனர். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ரகு வழங்க கேட்போம். ரகு, தற்போது அங்கிருக்கக்கூடிய சூழல் என்ன? விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம். சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் 2025-2028 ஆண்டுக்கான தேர்தல் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தல் காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை தொடர்ந்து நடைபெற உள்ளது. இந்த வாக்கு செலுத்துவதற்காக சின்னத்திரை நடிகர்கள், நடிகைகள் என பல்வேறும் வரிசையில் காத்திருந்தவாறு வாக்குகளை செலுத்தி வருகிறார்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரை 3 அணிகள் மற்றும் ஒரு சுயேட்சைகள் போட்டியிடுகின்றனர். குறிப்பாக முன்னாள் தலைவர் ரவிவர்மா தலைமையில் உழைக்கும் கரங்கள் என்ற அணியும், நடிகர் பரத் தலைவராக போட்டியிடக்கூடிய சின்னத்திரை வெற்றி அணி என்றும், நடிகை ஆர்த்தி கணேஷ் மற்றும் அவரது கணவர் கணேஷ்கர் சுயேட்சையாக போட்டியிடக்கூடிய ஒரு அணியும், துணைத் தலைவர் பதவிக்கு சுயேட்சையாக போட்டியிடக்கூடிய கணேஷ் அவர்களும், புதிய புரட்சி படை என்ற அணியும், சிவன் ஸ்ரீனிவாசன் தலைமையில் வசந்தம் அணியும் இதில் போட்டியிடுகின்றன. சின்னத்திரை நடிகர்கள் சங்கத்தில் 2000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் ஓட்டு போடுவதற்கு 1600 நடிகைகளுக்கு மட்டுமே தகுதி இருப்பதாகவும் அதனுடைய தேர்தல் அதிகாரியான உமாசங்கர் பாபு, முன்னாள் பெப்சி அமைப்பு செயலாளரும் அவர் தற்போது கூறியிருக்கிறார். 7 மணிக்கு தொடங்கிய இந்த வாக்குப்பதிவு தற்போது வரை நடைபெற்று வருகிறது. 200க்கும் மேற்பட்டோர் சின்னத்திரை நடிகர்கள் வாக்கு செலுத்தியிருப்பதாக அந்த தேர்தல் அதிகாரி தகவல் தெரிவித்திருக்கிறார். வாக்குகள் செலுத்த கடைசி நேரம் என்பது 5 மணிக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வாக்காளர்கள் 23 பேருக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது தலைவர் பதவிக்கு ஒருவரும், துணைத் தலைவருக்கு 2 ஓட்டுகளும், பொதுச் செயலாளர் பதவிக்கு 1 ஓட்டுகளும், பொருளாளருக்கு 1 ஓட்டுகளும், இணை செயலாளர் 4 ஓட்டுகளும், செயற்குழு உறுப்பினருக்கு 14 ஓட்டும் என மொத்தம் 23 ஓட்டுகள் செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிர்வாகத்தின் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்கான இந்த தேர்தல் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதற்கு முன்னதாக இந்த சங்கத்தின் தலைவராக இருந்த சிவன் ஸ்ரீனிவாசனும் பொதுச் செயலாளராக போஸ் வெங்கட்டும் இருந்திருக்கின்றனர். ஆனால் இந்த முறை தலைவருக்கான போட்டியில் வசந்தம் அணியில் சார்பில் போட்டியிடக்கூடிய சிவன் ஸ்ரீனிவாசன் இந்த தேர்தலிலும் தலைவராக போட்டியிடுகிறார். ஆனால் பொதுச் செயலாளராக போட்டியிட்ட நடிகர் போஸ் வெங்கட்டுக்கு பதிலாக அதே அணியில் நிரோசா என்ற நடிகை தற்பொழுது அந்த போட்டியிட்டு வருகிறார். இதுவரை தொடர்ந்து MS பாஸ்கர், ஷாம்ஸ் உள்ளிட்ட முக்கிய நடிகர், நடிகைகள் மற்றும் சின்னத்திரை நடிகைகளும் தற்பொழுது தொடர்ந்து வரிசையில் நின்றவாறு வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.